ஓம் சாந்தி. 30/9/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இன்றைய சாக்கார முரளிய முக்கியமான கருத்துக்களை நம்ம பார்க்கலாம். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, அனைவருடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்காக தந்தை வந்திருக்கின்றார். நீங்கள் துக்கத்தை நீக்கக்கூடிய தந்தையின் குழந்தைகள், எனவே நீங்கள் யாருக்கும் துக்கம் தராதீர்கள் அப்படின்றார் பாபா. கேள்வி கேட்குறாங்க, உயர்ந்த பதவி அடையக்கூடிய குழந்தைகளின் முக்கியமான அடையாளங்கள் என்ன? பதில் சொல்கிறார் பாபா. 1, அவர்கள் சதா ஸ்ரீமத் படி நடப்பார்கள். 2, ஒரு பொழுதும் பிடிவாதம் செய்ய மாட்டார்கள். 3, தனக்குத்தான் ராஜ்ய திலகம் கொடுப்பதற்காக படித்து தீவிர பயிற்சி செய்வார்கள், தயார் செய்வார்கள். 4, தனக்குத்தானே ஒரு பொழுதும் நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டார்கள். 5, அனைவர் மீதும் கருணை உள்ளமுடையவராக மற்றும் கல்யாணக்காரியாக இருப்பார்கள். சேவையில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள். 6, எந்த ஒரு இழிவான காரியமும் செய்ய மாட்டார்கள். சண்டை மோதலில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்றார் பாபா. பாடல், நீங்கள் இரவெல்லாம் தூங்கி இழந்து விட்டீர்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளீர்கள். இப்பொழுது இந்த வார்த்தையின் அர்த்தத்தை குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே புரிந்துள்ளீர்கள். வேறு யாரும் இதனை புரிந்து கொள்ள முடியாது. ஆன்மீக குழந்தைகளே என்று வேறு யாரும் அழைக்க முடியாது. நாம் ஆன்மீக தந்தையின் எதிரில் அமர்ந்துள்ளோம் என நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இந்த தந்தை பற்றி வேறு யாருக்கும் சரியானபடி தெரியாது. எதுவரை நேரில் வந்து புரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? நீங்கள் கூட நேரில் வந்த பிறகுதான் புரிந்துள்ளீர்கள். நீங்கள்தான் பிராமண குழந்தைகள். உங்களுடைய துணை பெயர் பிரம்மா வம்சத்தை சேர்ந்த பிரம்மா குமார் குமாரிகள். அனைத்து ஆத்மாக்களும் சிவனுடைய குழந்தைகள். மனிதர்களின் குழந்தைகளாக ஆனதும் குமார் குமாரிகளாக அழைக்கப்படுகின்றனர். நிராகாரமான ஆத்மாக்கள் சிவனின் குழந்தைகள் ஆவர். மூலவதனத்தில் ஆத்மாக்கள் மட்டுமே இருக்கின்றனர். அவர்களை சாலிகிராமம் என கூறப்படுகின்றது. இங்கு வந்தவுடன் குமார் குமாரிகளாக ஸ்தூலமான ரூபத்தில் ஆகின்றனர். நீங்கள் அனைவரும் குமாரர்கள், சிவபாபாவின் குழந்தைகள். சரீரத்தில் வரும்பொழுது குமார் மற்றும் குமாரிகளாக ஆகின்றீர்கள். நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள், எனவே சகோதரன் சகோதரிகளாக அழைக்கப்படுகின்றீர்கள். இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைத்திருக்கின்றது. பாபா நம்மை பாவனமாக்கி அழைத்து செல்வார். எந்தளவு தந்தையை நினைவு செய்கின்றனரோ அந்தளவு ஆத்மா தூய்மையாகும். ஆத்மா பிரம்மாவின் வாய் மூலம் இந்த ஞானத்தை கேட்கின்றது. சித்திரங்களிலும் பாபாவின் ஞானம் தெளிவாக இருக்கின்றது. சிவபாபாவை தான் நமக்கு படிப்பிக்கின்றார். கிருஷ்ணர் படிப்பிக்கவில்லை. அவர் மூலமாக தந்தை படிப்பிக்கவும் இல்லை. கிருஷ்ணர் வைகுண்டத்தின் இளவரசர் என்பதையும் குழந்தைகள் புரிய வைக்க வேண்டும். கிருஷ்ணர் சொர்க்கத்தில் தன்னுடைய தாய் தந்தையின் குழந்தையாக இருப்பார். சொர்க்கவாசி தந்தையின் குழந்தையாக வைகுண்டத்தின் இளவரசராக இருப்பார். அவரை பற்றியும் யாரும் தெரிந்து கொள்ளவில்லை. கிருஷ்ண ஜெயந்தி அன்று அனைவரும் அவரவர் வீட்டிலும் கோவில்களிலும் ஊஞ்சல் கட்டி கிருஷ்ணரை தாளாட்டுகின்றனர். மாதாக்கள் சென்று உண்டியலில் பைசா போட்டு வணங்குகின்றனர். இன்றைய காலங்களில் கிறிஸ்துவையும் கிருஷ்ணர் போன்று உருவாக்குகின்றனர். கிரீடத்தை அணிவித்து தாயின் மடியில் அமர்த்தி கிருஷ்ணரை காட்டுவதை போன்று உருவாக்குகின்றனர். கிருஷ்ணனுடைய பர்த்டே எப்படி கொண்டாடுறாங்களோ அதை பார்த்து தான் கிருஷ்ணனுடைய பர்த்டேயோட கொண்டாடுறாங்கன்னு பாபா முன்னாடி கூட ஒரு மொழியில் சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணர் மற்றும் கிறிஸ்து இருவருடைய ராசியும் ஒன்றே. அவர்கள் காப்பி செய்கின்றனர். கிறிஸ்துவுடைய பிறப்பு சின்ன குழந்தை ரூபத்தில் ஏற்படுவதில்லை. வித்தியாசம் இருக்கிறது. கிறிஸ்துவுடைய ஆத்மாவானது இன்னொருடைய சரீரத்தில் பிரவேசம் செய்கின்றது. விகாரத்தின் மூலம் பிறப்பதில்லை. முன்பு கிறிஸ்துவை சிறிய குழந்தை ரூபத்தில் காட்டப்படவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட நிலையில் இப்பொழுது காட்டுகிறார்கள். தர்ம சாபர்கள் யாரும் துன்பத்தை அனுபவிக்க முடியாது என்பதை குழந்தைகள் அறிவார்கள். தர்ம சாபகம் பண்ணக்கூடிய ஆத்மா, சதோப்பிரதான ஆத்மா ஃபஸ்ட்டு அப்போ தான் வருது. அந்த ஆத்மா என்ன தவறு செஞ்சது இந்த துன்பம்லாம் அனுபவிக்க அப்படின்றார் பாப்பா. அப்படியானால் யாரை அவ்வாறு கொன்றார்கள்? ஆக யாருடைய சரீரத்தில் பிரவேசம் செய்தாரோ அவருக்குத்தான் துன்பம் ஏற்பட்டது. ஆக சதோப்பிரதானமான ஆத்மா துக்கத்தை எப்படி அடைய முடியும்?
அவர்கள் துக்கத்தை அடையும் அளவிற்கு என்ன கர்மம் செய்தார்கள்? ஆத்மா சதோப்பிரதான நிலையை அடையும் பொழுது எல்லா கணக்கு வழக்குகளும் முடிந்து விடுகின்றது. இந்த நேரம் அனைவரையும் தந்தை பாவனமாக்குகின்றார். சதோப்பிரதானமான ஆத்மா இந்த உலகத்தில் வந்தவுடன் துக்கத்தை அனுபவிப்பது இல்லை. ஆத்மா சரீரத்தில் இருக்கும் பொழுது துக்கத்தை அடைகின்றது. எனக்கு வலிக்கின்றது என கூறுவது யார்? ஆக இந்த சரீரத்தில் இன்னொரு சக்தி இருக்கின்றது. அவர்கள் பரமாத்மா சரீரத்தில் இருப்பதாக கூறுகின்றனர். அப்படியானால் எனக்கு துக்கமாக இருக்கின்றது என பரமாத்மா சொல்ல முடியுமான்னு கேட்குறார் பாபா. அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருந்தால் பரமாத்மாவிற்கு எப்படி துக்கம் ஏற்படும்? ஆகவே ஆத்மாதான் அவ்வாறு கூறுகின்றது. ஹே பரம்பிதா பரமாத்மா, எங்களுடைய துக்கத்தை போக்குங்கள் என பரலோக தந்தையை ஆத்மா அழைக்கின்றது. இப்பொழுது தந்தை வந்திருக்கின்றார், துக்கத்தை நீக்குவதற்கான வழிமுறைகளை தருகின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆத்மா சரீரத்தில் வந்து ஆரோக்கியமானதாக செல்வந்தராகவும் ஆகின்றது. பரந்தாமத்தில் இந்த விஷயம் இல்லை. அங்கு எந்த சிருஷ்டியும் இல்லை. அங்கு அமைதி மட்டுமே நிறைந்திருக்கும். அமைதி என்ற சுயதர்மத்தில் ஆத்மா நிலைத்திருக்கும். அவனுடைய துக்கத்தையும் நீக்கி சுகத்தை கொடுப்பதற்கு தந்தை இப்பொழுது வந்திருக்கின்றார். நீங்கள் என்னுடையவராக ஆகிவிட்டீர்கள். எனவே யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் என குழந்தைகளுக்கு கூறுகின்றார். இது யுத்த களமாக இருக்கின்றது. ஆனால் மறைமுகமான யுத்தம் இது. அந்த யுத்த களம் வெளிப்படையாக இருக்கின்றது. யுத்த களத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் என கூறப்படுகின்றது. இதற்கான அர்த்தத்தையும் புரிய வைக்க வேண்டும். அவங்க அந்த ஸ்தூலமான யுத்தத்தில் இருந்தால் சொர்க்கத்துக்கு அனுப்பிப்பாருன்னு எல்லாம் சண்டை போடுறாங்க. ஆனால் இந்த யுத்தம்ன்றது மறைமுகமாக ஆத்மாக்குள்ளார நடக்குது. அப்போ நினச்சி பாருங்கள், இந்த யுத்தத்திற்கான மகத்துவம் எவ்வளவு அப்படின்றார் பாபா. அந்த யுத்த காலத்தில் இறப்பவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. கீதையில் பகவான் வாக்கியம் என இருக்கின்றது. ஆகவே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? பகவான் யாருக்காக கூறினார்? அந்த யுத்தம் செய்பவர்களுக்காகவா அல்லது உங்களுக்காக சொல்லப்படுகின்றதா? பாபா சொல்றார், இருவருக்கும் சொல்லப்பட்டதாகும். அவர்களுக்கும் தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள் என கூறப்பட்டது. இந்த சேவையும் செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்பினால் முயற்சி செய்யுங்கள். யுத்த காலத்தில் எல்லா தர்மத்தினரும் உள்ளனர். சீக்கியர்களும் உள்ளனர். அவர்கள் மீண்டும் சீக்கிய தர்மத்தில் செல்வார்கள். சொர்க்கத்தில் வர வேண்டுமானால் பிராமண குழந்தைகளாகிய உங்களிடம் ஞானம் கேட்க வேண்டும். பாபாவிடம் குழந்தைகள் வந்த பொழுது பாபா புரிய வைத்தார், நீங்கள் யுத்தம் செய்து கொண்டே சிவபாபாவின் நினைவில் இருந்தால் சொர்க்கத்தில் வந்து சேர்வீர்கள். மற்றபடி சொர்க்கத்தில் ராஜாவாக ஆவீர்கள் என கூற முடியாது. ஆம், அவர்களுக்கு அதிகமாக புரிய வைக்க முடியாது. அவர்களுக்கு ஞானம் குறைவாகவே புரிய வைக்கப்படுகின்றது. யுத்த காலத்தில் தனது இஷ்ட தேவதைகளை அவசியம் நினைவு செய்கின்றனர். சீக்கியர்கள் குரு கோவிந்தருக்கு ஜெய் என கூறி நினைவு செய்கின்றனர். ஆனால் யாரும் தன்னை ஆத்மா என புரிந்து பரமாத்மாவை நினைவு செய்வது இல்லை. மற்றபடி யார் தந்தையின் அறிமுகத்தை அறிகின்றனரோ அவர்கள் சொர்க்கத்தில் வந்து சேர்கின்றனர். பதித்த பாவனர் தந்தை ஒருவர் மட்டுமே. அவர் என்னை நினைவு செய்வதனால் உங்களுடைய பாவங்கள் நீங்கும். மேலும் நான் உருவாக்கக்கூடிய சுகதாமத்தில் நீங்கள் வருவீர்கள் என பதித்த மாணவர்களுக்கு கூறுகின்றார். யுத்தம் செய்யும் பொழுதும் சிவபாபாவை நினைவு செய்தால் சொர்க்கத்திற்கு வருவீர்கள். அந்த ஸ்தூலமான யுத்தம் செய்கிறவங்க சொல்கிறார் பாபா. அந்த யுத்த காலத்தின் விஷயம் வேறு, இந்த யுத்த காலம் என்பது வேறு. இரண்டும் வேறுபட்டதாகும். இந்த ஞானம் அழிவதில்லை என தந்தை கூறுகின்றார். அனைவரும் சிவபாபாவின் குழந்தைகள் ஆவர். மனதால் என்னை மட்டும் நினைவு செய்வதால் நீங்கள் என்னிடத்தில் வந்து சேர்வீர்கள் என சிவபாபா கூறுகின்றார். மேலும் எந்த ஞானம் கற்றுத்தரப்படுகின்றதோ அதனை கற்றுக்கொள்வதால் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைத்துவிடும். சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய பாதை ஒரு வினாடியில் கிடைக்கின்றது. ஆக எவ்வளவு சகஜமான விஷயமாகும். நாம் ஆத்மாக்கள் தந்தையை நினைவு செய்கின்றோம். யுத்த காலத்திற்கு மகிழ்ச்சியோடு செல்ல வேண்டும். கர்மங்களும் செய்ய வேண்டும். தேசத்தை காப்பாற்றுவதற்கு அனைத்தும் செய்தாக வேண்டும். புது உலகத்தில் ஒரே ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும். எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இருக்காது.
இங்கு எவ்வளவு வேறுபாடுகள் இருக்கின்றன. தண்ணீருக்காக, நிலத்திற்காக சண்டைகள் நடக்கின்றன. தண்ணீர் தானியங்கள் கொடுப்பதை நிறுத்தினால் கல் எறிகின்றனர், சண்டை போடுகின்றனர். பாபா சொல்கிறாங்க, நாம் தன்னுடைய சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். படிப்பின் மூலம் ராஜ்யத்தை அடைகின்றோம். புதிய உலகம் நிச்சயமாக ஸ்தாபனையாகும். இது நாடகத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆகவே எந்த பொருளுக்கும் சண்டை போடுவதற்கு அவசியமில்லை. சாதாரணமாகத்தான் இருக்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது மாமியார் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே இப்பொழுது வனவாசத்தில் இருக்கின்றீர்கள் என பாபா புரிய வைக்கின்றார். மாமியார் வீடுனா சொர்க்கத்துக்கு போகணும். எல்லா ஆத்மாக்களும் வீட்டிற்கு செல்ல வேண்டும். சரீரம் செல்ல முடியாது. எனவே சரீரத்தின் மீது இருக்கக்கூடிய அபிமானத்தை விட வேண்டும் என்றார் பாபா. நாம் ஆத்மாக்கள் நம்முடைய 84 பிரிவைகள் முடிவடைகின்றன. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இப்பொழுது கலியுகமாக இருக்கின்றது. கலியுகத்தில் அநேக தர்மங்கள் இருக்கின்றன. சத்யுகத்தில் ஒரு தர்மம் மட்டுமே இருக்கும் என பாரதவாசிகளுக்கு சொல்லுங்கள் என்றார் பாபா. பாரதம் மீண்டும் சொர்க்கமாக ஆக வேண்டும். பகவான் வருவார் என புரிந்துள்ளனர். நாளடைவில் எதிர்காலத்தில் நடப்பதை அறிவார்கள். சூழ்நிலைகளையும் பார்க்கின்றார்கள் அல்லவா. ஆக தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். அனைவருக்கும் தந்தை ஒருவர்தான் அல்லவா. அனைவருக்கும் உரிமை இருக்கின்றது. மனதால் என்னை மட்டும் நினைவு செய்தால் உங்களுடைய பாவங்கள் அழிந்துவிடும் என தந்தை அனைவருக்கும் கூறுகின்றார். எப்பொழுது வேண்டுமானாலும் யுத்தம் ஏற்படலாம் என மனிதர்கள் புரிந்துள்ளனர். நாளை கூட யுத்தம் ஏற்படலாம். யுத்தம் தீவிரமடைய நேரமாகாது. ஆனால் நம்முடைய ராஜ்யம் இன்னும் தயாராகவில்லை. ஆகவே விநாசம் எவ்வாறு ஏற்படும் என குழந்தைகள் புரிந்துள்ளீர்கள். இன்னும் பாபாவின் செய்தியை எல்லா இடத்திற்கும் எவ்வளவு கூறியிருக்கின்றீர்கள். என்னை நினைவு செய்தால் பாவங்கள் அழியும் என பதித்த பாவனர் தந்தை கூறுகின்றார். இந்த செய்தி அனைவருடைய காதிலும் சென்றடைய வேண்டும். ஆகவே யுத்தம் நடந்தாலும் அணுகுண்டுகள் வீசினாலும் நம்முடைய ராஜ்யம் நிச்சயமாக உருவாகியே தீரும். அதுவரை விநாசம் ஏற்படாது. ராஜ்யம் ரெடியானதான் விநாசம் நடக்கும். உலகத்தில் அமைதி வேண்டும் என கூறுகின்றனர். உலக யுத்தம் ஏற்பட்டால் உலகமே முடிந்துவிடும். பாபா சொல்கிறாங்க, இது விஸ்வ வித்யாலயமாகும். முழு உலகிற்கும் நீங்கள் ஞானத்தை கொடுக்கின்றீர்கள். ஒரு தந்தை மட்டுமே வந்து முழு உலகத்தையும் மாற்றம் செய்கின்றார். மனிதர்கள் கல்பத்தின் ஆயுள் காலத்தை லட்சக்கணக்கான ஆண்டுகளாக கூறிவிட்டனர். முழு கால அளவு 5000 ஆண்டுகள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். கிறிஸ்து வருவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொர்க்கம் இருந்ததாக கூறுகின்றனர். அப்போ கிறிஸ்து வந்து 2000 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ மொத்தம் 5000 வருடங்கள் தான் வருது இல்லைங்களா. இஸ்லாம் புத்த தர்மத்தை பற்றிய கணக்கு அதையும் சொல்கிறாங்க. இதுக்கு முன்பு வேறு யாருடைய பெயருமே இருக்கவில்லை. நீங்கள் தெளிவான வார்த்தைகளால் புரிய வைக்க முடியும். எனவே உங்களுக்கு எவ்வளவு போதை இருக்க வேண்டும். நீங்கள் யாரிடத்திலும் சண்டையிட அவசியமில்லை. அனாதைகள் தான் சண்டை போடுவார்கள். இங்கு நீங்கள் முயற்சி செய்து 21 பிரிவுகளுக்கான பிராப்தியை அடைகின்றீர்கள். சண்டை போடுவது, மோதல் செய்வது, இதனால் உயர்ந்த பதவியை பெற முடியாது. தண்டனை அடைய வேண்டியிருக்கும். எந்த விஷயமாக இருந்தாலும் எது வேண்டுமானாலும் தந்தையிடம் வாருங்கள். நீங்களாக எந்த ஒரு சட்டத்தையும் கையில் எடுக்கக்கூடாது என அரசாங்கமும் கூறுகின்றதல்லவா. சொல்கிறாங்களா, சட்டம் இருக்குது, அது பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க. சிலர் பாபாவிடம் எனக்கு வெளிநாட்டு பூட்ஸ் வேண்டுமென கேட்கின்றனர். குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது வனவாசத்தில் இருக்கின்றீர்கள் என பாபா கூறுவார். புது உலகத்தில் உங்களுக்கு எல்லா பொருட்களும் அதிகமாக கிடைக்கும். பாபா எல்லா விஷயத்தையும் சரியாகத்தான் புரிய வைப்பார் அல்லவா. இங்கு நீங்கள் ஏன் ஆசைப்பட வேண்டும். இந்த பழகத்தில் என்ன ஆசைப்படுறீங்கன்றார் பாபா. மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும், இல்லையெனில் தேக அபிமானம் வந்துவிடும். நீங்கள் தனது மன வழியில் நடக்கக்கூடாது. உடல்நிலை சரியில்லை எனில் டாக்டரை அழைப்பது, மருந்து கொடுத்து குணப்படுத்துவது, கவனிப்பது, இவை அனைத்தை பற்றியும் பாபா சொல்வதை பொறுத்துதான் செய்ய வேண்டும். ஆனாலும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் பாபா இருக்கின்றார் அல்லவா. ஸ்ரீமத் என்றால் ஸ்ரீமத் தான். நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கின்றது. பாபா அனைத்தையும் அறிந்திருக்கின்றார் அல்லவா. தந்தையின் வழிப்படி நடப்பதில்தான் நன்மை இருக்கின்றது.
தனக்காகவும் நன்மை செய்ய வேண்டும். பிறரை தகுதி வாய்ந்தவராக ஆக்கவில்லை எனில் நீங்கள் தகுதியாக இல்லை என அர்த்தமாகும் என்றார் பாபா. இங்கு தகுதியுடையவராக இல்லையெனில் அங்கும் மதிப்பு ஏற்படாது. நன்கு சேவை செய்பவர்களுக்கு சேவையில் எவ்வளவு ஆர்வம் இருக்கின்றது. சேவைக்காக சுற்றி கொண்டே இருக்கின்றார்கள். சேவை செய்யவில்லையெனில் அவர்களை கருணையுள்ளமுடையவர்கள் கல்யாணக்காரி என கூற முடியாது. தந்தையை நினைவு செய்யவில்லையெனில் இழிவான காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகவே தாழ்ந்த பதவி அடைவார்கள். நான் சிவபாபாவை நினைவு செய்து கொண்டுதானே இருக்கின்றேன், நான் தான் பிகேவாக இருக்கின்றேனே என கூறிக்கொண்டு இருக்க முடியாது. சிவபாபா பிரம்மா மூலமாகத்தான் ஞானம் கொடுக்க முடியும். சிவபாபாவை மட்டும் நினைவு செய்கின்றேன் என்றால் முரளி எப்படி கேட்க முடியும்? பிறகு விளைவு என்னாகும்? படிக்கவில்லை எனில் என்ன பதவி கிடைக்கின்றார் பாபா? அனைவருடைய அதிர்ஷ்டமும் உயர்ந்ததாக ஆவதில்லை. அங்கும் வரிசைப்படிதான் பதவி அடைவார்கள் என்பதையும் நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தூய்மையாக அனைவரும் ஆக வேண்டும். ஆத்மா தூய்மையாகாமல் சாந்தி தாமம் செல்ல முடியாது. நீங்கள் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கூறிக்கொண்டே செல்லுங்கள். சிலர் இப்பொழுது கேட்காவிட்டாலும் எதிர்காலத்தில் அவசியம் கேட்பார்கள் என பாபா புரிய வைக்கின்றார். இப்பொழுது எவ்வளவு தடைகள் புயல் வேகமாக வந்தாலும் அதை கண்டு பயப்பட வேண்டாம். ஏனென்றால் புதிய தர்மம் ஸ்தாபனை ஆகின்றதல்லவா. நீங்கள் மறைமுகமாக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டு இருக்கின்றீர்கள். பாபா நன்கு சேவை செய்யும் குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றார். நீங்கள் தனக்குத்தான் ராஜ்ய திலகத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பிடிவாதம் செய்யக்கூடாது. வீணாக தனக்குத்தான் நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடாது. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நன்கு சேவை செய்யக்கூடிய கல்யாணக்காரி ஆகுங்கள். மாணவர்களை பார்த்து ஆசிரியர் நன்றாக படித்து தயாராகுங்கள் என கூறுவார் அல்லவா. உங்களுக்காக 21 பிரிவுகளுக்கு சொர்க்கத்தின் ஸ்காலர்ஷிப் கிடைக்கின்றது. ராஜ்யத்தில் வருவதுதான் மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப் அடைவது அப்படின்றார் பாபா. தாரணிக்கான முக்கிய சாரம் பாபா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சங்கமயுகத்தில் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது வனவாசத்திற்கான நேரமாகும். மகாபாரத்தில் காமிச்சிருக்காங்க இல்லையா, வனவாசத்தில் இருக்கும் பொழுது எல்லாம் அந்த கிழிஞ்ச அந்த பழைய ட்ரெஸ் தான் போட்டுட்ருப்பாங்க. இங்கு எந்த விதமான ஆசையும் இருக்கக்கூடாது. ஒரு பொழுதும் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது. சண்டை மோதலில் ஈடுபடக்கூடாது அப்படின்றார் பாபா. ரெண்டாவது பாயிண்ட்டு, விநாசத்திற்கு முன்பாக புதிய ராஜ்யத்தை உருவாக்குவதற்காக அனைவருக்கும் தந்தையினுடைய செய்தியை கொடுக்க வேண்டும். அதாவது தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்து பாவங்களை அழியுங்கள் மற்றும் நீங்கள் தூய்மையடைங்கள் அப்படின்னு எல்லாருக்கும் செய்தியை கொடுக்கணுன்றார் பாபா. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. திருப்தியின் விசேஷத்தன்மை மூலமாக சேவையில் வெற்றி மூர்த்தி ஆகிவிடும் சந்துஷ்டமணி ஆவீர்களாக. சேவனுடைய விசேஷ குணம் திருப்தியாகும். பெயரோ சேவை, ஆனால் சுயம் தானும் அமைதியில் வந்து மற்றவர்களது அமைதியையும் இழக்கச் செய்வது இதைவிட சேவை செய்யாமல் இருப்பது நல்லது அப்படின்றார் பாபா. எங்கு சுயம் தனக்கும் தொடர்பில் ஒருவர்களுக்கும் திருப்தி இல்லையோ அந்த சேவை சுயத்திற்கும் பலனின் பிராப்தி செய்விப்பது இல்லை. நாம் என்ன செய்கிறோமோ அதில் நமக்கும் திருப்தி இருக்கணும். நாம் யாருக்காக செய்கிறோமோ அவங்களுக்கும் திருப்தி இருக்கணும். அதுதான் உண்மையான சேவை. மற்றவர்களுக்கு அந்த பலன் பிராப்தி செய்விப்பது இல்லை, தானும் செய்கிறது இல்லைன்னா, அதனால் பாபா சொல்கிறார், முதல்ல ஏகாந்தவாசி ஆகி சுயமாற்றத்தின் மூலமாக சந்துஷ்டம் மணியின் வரதானத்தை பிராப்தி செய்து பிறகு சேவையில் வந்தீர்கள் என்றால் அப்பொழுது வெற்றியின் மூர்த்தி ஆவீர்களாக அப்படின்றார் பாபா. ஸ்லோகன் சொல்கிறாரு, தடைகள் என்ற கற்களை உடைப்பதில் நேரத்தை இழக்காமல் உயர தாண்டி குதித்து செல்லுங்கள் அப்படின்றார் பாபா. நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நன்றி பாபா.